அந்த நம்ம வீட்டு பிள்ளைங்கிற மாதிரிங்கிற கனெக்ட் வந்து எந்த காலத்துல இருந்து உருவானுச்சு? குழந்தை மாதிரியே பேசுவாரு, குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. இந்த மூஞ்செல்லாம் ஹீரோ ஆகணும்னு நினைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் முன்னு. அவர் தான் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலே அதிக பெய்டு ஆக்டர். இந்த கிறிஸ்தவர் வரவே முடியாது, இஸ்லாமியருக்கு இடம் கிடையாது, இவங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்கு இடம் கிடையாது அப்படின்றதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு 2 வருஷத்துல அந்த புரட்சி நடத்தி இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. எது நியாயமோ, எது நீதியோ, எது மக்கள் பக்கமோ அந்த மக்கள் பக்கம், நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம் நான் நிற்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கார். எங்க பதுங்கணும், எங்க பாயணும், எங்க வீரியமா இருக்கணும், எங்க அமைதியா இருக்கணும், எங்க பிரதிநிதித்துவத்தை காட்டணும், எங்க விளைவிக்கணும், இன்னை வரைக்கும் அந்த சூட்சமத்தை ஒரு கரெக்டான இடத்துல பிடிச்சு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காருன்னா எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் விடுதலை தமிழ் புலிகளின் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய திரு குடந்தை அரசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் எப்படி பார்க்குறீங்க? நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்த பயணம் இன்றைய மக்கள் தீர்ப்பு வரைக்கும் நீண்டுட்டு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய அசுர வளர்ச்சியையும் அவர் கடந்து வந்த பாதைகளையும்? முதலாவதாக இந்த ரெட் நூல் நேயர்கள் வழியாக, இந்த நிறுவனத்தின் வழியாக, உங்கள் வழியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகமே கொண்டாடுகிற ஒரு நல்ல நிர்வாகத்திறனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அவர் நடத்தி தருவார் என்கிற நம்பிக்கையில் தான் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெற்று 9வது முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கடந்த கால உழைப்பு எல்லாம் வந்து இந்த பிறந்த நாளில் இதுவரை கடந்து வந்த அவருடைய பிறந்த நாளை விட இன்றைய பிறந்த நாள் வந்து அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு. 53வது பிறந்தநாள் மிகப்பெரிய சிறப்பான பிறந்தநாள். முதலமைச்சர் என்கிற ஒரு உயர்ந்த இடத்துல வந்து இருந்து மக்களுக்கு தொண்டாட்டக்கூடிய இடத்துல ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறார். எனவே இந்த 52 வருட உழைப்பு, 52 வருட கனவு, எதிர்பார்ப்பு, லட்சியம், வேட்கை, தாகம், இலக்கு இதெல்லாம் மொத்தமாக 53வது பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த வருடத்தில் அவர் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். எனவே அவரை நான் நெஞ்சார தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வாழ்த்து கடமைப்பட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, முதல் படத்தில் அவர் நடிக்க வரும்போது நாளைய தீர்ப்பு படத்தில் வந்து ஒரு வார இதழ் வந்து இந்த மூஞ்செல்லாம் ஹீரோ ஆகணும்னு நினைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் முன் வச்சதா சொல்லுவாங்க. அவர் தான் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலே அதிக பெய்டு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த ஒரு 30 வருஷ ஜேர்னியை நீங்கள் திரைத்துறையில் என்னென்ன சவால்களை அவர் எதிர்கொண்டார்? உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு முகமா மூஞ்சா அப்படின்னு நினச்சி ஒரு துறையில் வந்து பல ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. உதாரணமாக உயர் வகுப்பை சேர்ந்தவர் மட்டும்தான் நடிக்க முடியும், அந்த துறையிலே இருக்க முடியும். அந்த துறையில் வந்து இயக்குனராகவோ நடிகராகவோ அல்லது பிற எல்லா அந்த களங்களில் இருப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு, அடுத்த இடைநிலையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் வருவதற்கு பல ஆண்டுகள் கடந்து போணுச்சு. ஒரு 2000 வருஷமாக தோல்கருவி வாசிக்கக்கூடிய, பறை வாசிக்கக்கூடிய கிராமத்து எளிய மக்களுடைய உழைப்பு, அந்த எளிய மக்களுடைய கலை என்பதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மேட்டுக்குடி மக்களுடைய பண்பாடு, அரசியல், அதனுடைய கலை வடிவம் தான் மேலோங்கிருந்துச்சு. அந்த கலை வடிவமும் ஊடக வெளிச்சத்துக்குன்னு வரப்ப அந்த ஊடக வெளிச்சம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் பேச முடியும், இருக்க முடியும், நிர்வாகத்தில் முன்னேறிய தொலைக்காட்சியில் தொலைக்காட்சி நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது நாடகமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து அதுக்கப்புறம் சினிமாவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும்தான் இருந்துச்சு. அதை வந்து படிப்படியாக மற்றவங்களாம் உள்ளே வந்து, அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், NS கலைவாணர்லேருந்து பலர் வந்து முயற்சி செஞ்சு, MR ராதாலாம் உட்பட பலர் வந்து போராடி அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த போராட்ட களத்திலிருந்து வந்ததில் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு முன்னேறிய சமூகத்தை சேர்ந்தவர்.
அம்மையார் ஜெயலலிதா அப்படி தான், அதில் கலைஞர் மட்டும்தான் மாற்று. ஜெய்சங்கரும் அதே தான். நீங்கள் இந்தியா முழுக்க யாரை எடுத்துட்டாலும் அப்படி தான் வரும். ஆனால் அதில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இந்த நிலைமைக்கு வருகிறார் அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய, அது சிறுபான்மை சமூகம்ன்ற இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டு அதெல்லாம் தூக்கி உடைச்சிட்டு இங்கே கிறிஸ்தவர் வரவே முடியாது, இங்கே இஸ்லாமியருக்கு இடம் கிடையாது, இங்கே வந்து புத்திஸ்டுக்கு இடம் கிடையாது, இங்கே பட்டியல் சமூகத்துக்கு இடம் கிடையாது, இவங்க வந்து இந்த கம்யூனிட்டிக்கு இடம் கிடையாது அப்படின்றதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றம் செஞ்சு ஒரு பெரிய புரட்சியை ஒரு 2 வருஷத்தில் அந்த புரட்சி நடத்தி இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த முகம் அடையாளம், இவன் கருப்பு, இவன் குட்டை, இவன் சுருட்ட முடி, இவன் மூக்கு சப்பையாக இருக்குது, இவன் ரொம்ப உயரமாக இருக்கிறான், இவன் அக்லியாக இருக்கான், அழகு இல்லாமல் இருக்கிறான் என்கிற நிலையெல்லாம் தாண்டி எல்லா துறையிலையும் எல்லா இடத்துலையும் இது மாதிரி புறக்கணிக்கப்படுகிறவர்கள் இன்றைக்கு நமக்கு முகமாக இருக்கக்கூடிய திருமிகு ஜோசப் விஜய் அவர்களை நாம் அடையாளம், கலைஞர் கருணாநிதி நம்ம வந்து அவர் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அன்னைக்கு அந்த சமூகத்திலேருந்து அப்படி வர்றது வந்து பெரிய விஷயம். ஒரு இசைவியலாளர் சமுதாயத்திலேருந்து அப்படி வர்றதுன்றது பெரிய விஷயம். அதுவும் ஒரு மைனாரிட்டி பீப்புளாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல இருந்து வந்து அவரை விட வயது கூடுதலாக இருக்கக்கூடியவங்க அனுபவம் பெற்றவர்கள்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு வருது. அது இப்போ அதை வந்து முற்றிலுமா அது ஒரு கட்சி வந்து இன்னொரு தலைவர் உருவாகி பெரியாருக்கு முன்னாடி வந்து நீதி கட்சி உழைச்சிருக்கு. அப்போ நீதி கட்சி வழியாக திராவிடர் கழகமாக வந்து பெரியார் உழைத்து, அதிலிருந்து அண்ணா உழைத்து, அந்த உழைப்பில் பல கூறுகளில் பல முனைகளில் பல தலைவர்கள் உழைத்த உழைப்பில் தான் கலைஞர் வந்தார். உதயசூரியன்கிற சின்னமும் அப்படித்தான் கலைஞர் வந்தார். ஆனால் திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அவரே எல்லாமே அதிகபட்சம் என்ன, நாளைய தீர்ப்பு அவங்க எஸ்ஏசி இயக்குனர் அவர் எடுத்த படம், அதை தவிர அறிமுகப்படுத்தி வச்சதை தவிர, புரட்சி கலைஞர் கேப்டனோட ஒரு படம் நடித்ததை தவிர செந்தூர் பாண்டியன் மற்ற எல்லா வகையிலையும் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு, தன்னைத்தானே உருவாக்கி கொண்டு, தன்னைத்தானே வளர்த்து கொண்டு, தனக்கு தேவையான அனைத்து இந்த சமூகத்தில் பயணிப்பதற்கு என்னென்ன ஸ்கில்டு, அதை எப்படி வளர்த்துக்கணும், எங்கே பதுங்கணும், எங்கே பாயணும், எங்கே வீரியமாக இருக்கணும், எங்கே அமைதியாக இருக்கணும், எங்கே பிரதிநிதித்துவத்தை காட்டணும், எங்கே விளைவிக்கணும், இன்னை வரைக்கும் அந்த சூட்சமத்தை ஒரு கரெக்டான இடத்துல பிடிச்சி இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருக்காருன்னா அதுக்கு முகம்லாம் ஒரு குறை கிடையாது அப்படின்றது திறமை தான் வந்து நிற்கும்னு பல பேர் திறமையை வச்சுக்கிட்டு தனக்கு இது குறைவாக இருக்குன்ட்டு போய் ஓடி ஒளிஞ்சு ஒதுங்கி நிராகரிக்கப்பட்டு ஓடி போனவங்க பல பேர் இருக்காங்க. இந்த துறை மட்டும் இல்லை, பல்வேறு துறையில் இருக்குது. இந்த துறை மட்டும் இல்லை, அரசியலாக இருக்கட்டும், அது வந்து இந்த மாதிரி அலுவலகமாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்குங்க, அங்கங்கே ஒன்று குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் அந்த குறைபாடெல்லாம் எனக்கு கிடையாது, வெற்றி பெற முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு இருந்திருக்கிறார். அதை வந்து வெற்றி பெற்று இந்த இலக்கை நோக்கி வந்து இந்த வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அது திருமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முன்மாதிரியான இளைஞர்களுக்கு இளைஞர்கள், ஒரு முதலமைச்சருக்கு முதலமைச்சர், ஒரு தகுதி வாய்ந்த கலைஞனுக்கு கலைஞர் என்று பல முனைகளில் சொல்ல முடியும். நீங்கள் சொன்னது போல தான் ஒரு தன்னம்பிக்கையோடு தான் இருந்திருக்கிறார். நான் லயோலா காலேஜில் தான் படித்தேன். அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவர் எங்ககிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கிட்ட செய்தி, மாணவர்கள் கிட்ட ஒரு மாணவர் வந்து எப்போவுமே துருதுருன்னு இருப்பார், கிளாஸ்க்கு வருவார், அப்பப்போ திடீர்னு எங்கேயாவது போயிடுவார். எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு நடிப்பு மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது, அதனால் நான் அது சம்மந்தமாக கற்றுக்கிறதுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற சொல்லுவார். அந்தளவுக்கு நடிப்பில் நம்ம திறமையை காமிச்சு முன்னேறி வர முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு 18-19 வயசுலேயே இருந்தது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. அது மூலமாக தான் இப்போ ஒரு 52 வயசில் சிஎம் ஆகிருக்கிறாரு. 82 84 அவர் வந்து முதல்ல ஒரு சரியாக சொல்லப்போனால் 84 நினைக்கிறேன். 84 10 வயசில் வெற்றின்ற ஒரு படத்தில் போய் ஒரு அறிமுகமாகி குழந்தை நட்சத்திரம், ஜூனியர் ஆர்டிஸ்டாக, குழந்தை நட்சத்திரமாக, சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணிக்கிறாரு. அப்போ 84 10 வயசில் போகிறாரு. அதன் பிறகு 18 வயசு, அடுத்து ஒரு 8 ஆண்டு வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக அப்படியே பயணிச்சு வராரு. கரெக்டாக வந்து நீங்கள் வந்து 18ஆவது வயதில் இந்த நாளைய தீர்ப்பில் வந்து மிக சாதுரியமாக, அப்பயும் கூட தொடர் தோல்விகள், 10 படம் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து சரியாக அமையலை. ஆனால் இப்போ ஒரு பொதுவாக உனக்கு வரைக்குமே பெருசாக வந்து நீங்கள் வந்து தொடர் தோல்வியை சந்திச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளே என்ன பண்ணுவோம், வேணான்னு விட்டுட்டு போயிடுவோம், அதை விட்டுருவோம், அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம இதில் போய் முயற்சி பண்ண வேணாம்னு. ஆனால் எந்த இடத்துலையும் அந்த 10 படம் வந்து தோல்வி கிடையாது, ஆனால் ஒரு பெரிய நெருக்கடி, பெரிய வெற்றி கிடையாதுன்னு வேணால் நம்ம எடுத்த பெரிய வெற்றி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய, ஏன்னா அந்த துறை வந்து ரொம்ப முக்கியமான துறை. அந்த துறையில் வந்து ஒன்லி வெற்றி மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும், தோல்வி ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த தோல்வி பரவாயில்ல, அடுத்த ஒரு கிரிக்கெட் விளாட்றோம், இந்த மேட்ச் போயிடுச்சு, ஸோ அடுத்த வாய்ப்பு இருக்குது,
அதில் அடித்து முடிச்சு இந்த இன்னொரு 8 ஆட்டத்தில் 2 ஆட்டத்தை இழந்துட்டோம், இன்னொரு 6 ஆட்டம் இருக்குது, அந்த 6 ஆட்டத்தில் முயற்சி பண்ணி வெற்றி பெறலான்ற வாய்ப்பு இங்கே கிடையாது. நீ ஒன்ஸ் தோத்துட்டீங்கன்னா தூக்கி ஓரம் வச்சுருவாங்க. இல்லை, கிரிக்கெட்லேயே அப்படித்தான். அரிதிலும் அரிதாதான் சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அங்கேயும் இதே பிரச்சனை தான். அங்கேயுமே ஒரு 4-5 சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க, அதுல ப்ரூவ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். வினோத் காம்ப்ளி மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடைக்காம டெண்டுல்கர் வந்து தன்னை விட மிக சிறப்பாக விளையாட திறமையான பிளேயர் வினோத் காம்ப்ளி கண்கூட பார்த்து விளையாடுறத பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர் எப்படியா மேலே வரணும்னு ஆசைப்பட்டு அவர் அந்த பொசிஷனுக்கு வரப்ப அந்த இடத்துல செலக்ட் பண்ணுற கமிட்டியில் கூப்பிட்டு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு வந்து வினோத் காம்ப்ளிக்கு இது பண்ணார். ஆனால் அவருடைய நேரம் வந்து அது அமையலை, சரியாக அமையல. அவர் நல்லா விளையாண்டாரும் கூட, போதுமான அளவில் டெண்டுல்கருக்கு இணைய. ஆனால் டெண்டுல்கரே வியந்து பார்க்கக்கூடிய, ஆனால் அவரால் சைன் பண்ண முடியல. ஸோ ஒரு துறையில் வந்து இப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி 10 படங்கள் வரைக்கும் தோல்வியை சந்திச்சிருந்தாலும், தோல்வின்றதை விட பெரிய அளவில் ஒரு அந்த ஹீரோன்ற அந்தஸ்தை பெற்று ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியலனாலும், ஆனால் அவர் மிக நிதானமாக பொறுமையாக அதை கையாண்டு அந்த இடத்திற்கு மீண்டும் வந்து வெற்றி படைப்புகளை தட்டு இன்றைக்கு சவுத் ஏசியாவில் 5 கண்டங்களில் பல நாடுகளில் அவருடைய திரைப்படம் வெளியிடக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் தன்னை உருவாக்கி கொண்டார் என்றால் அந்த திறமையை வந்து நம்ம பாராட்டி தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா நடிகர்களையும் பார்க்கும்போது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அந்த ஃபீல் வராது அப்படிம்பாங்க. ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆரை பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்கும், ரஜினியை பார்க்கும்போது கூடுதலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கமலஹாசனும் ரஜினியும் அந்த இடத்துல தான் ரஜினி கிளிக் ஆனார், கமலஹாசன் தவறினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த நம்ம வீட்டு பிள்ளைங்கிற மாதிரிங்கிற கனெக்ட் வந்து எந்த காலத்துலேருந்து உருவானுச்சு? இல்லை, எனக்கு அதை எப்படி பார்க்குறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய படக்காட்சிகளை பார்த்தீங்கன்னா பெண்களை காப்பாற்றுற மாதிரி, பெண்களுக்கு வந்து பெண்களுடைய உரிமையை பேசுகிற மாதிரி, உழைக்கும் மக்களுடைய உரிமைகளை பேசுகிற மாதிரி மிக கூர்மையாக பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களோட நெருக்கமாக இருக்க மாதிரி. சின்ன பிள்ளைங்களை மடியில் வச்சுக்கிறது, சின்ன பிள்ளைங்களை கொஞ்சிறது, சின்ன பிள்ளைங்களை வந்து அந்த மாதிரி படத்தில் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் எங்கேயாவது வந்து வச்சுருவாங்க. அதை விட மிக சிறப்பாக செஞ்சவர் ரஜினிகாந்த் அவர். சின்ன பிள்ளைங்களை வந்து கரெக்டாக அவங்கள வந்து என்னடா சொல்லும் அப்படி கொஞ்சிருது, இது மாதிரி. அப்போ நீங்கள் சைல்டு அந்த பருவம் இருக்குல்ல, குழந்தை பருவமாக இருக்கிறப்ப நமக்கு இந்த திரையை தாண்டி நடக்கிறது எதுவுமே தெரியாது. அப்போ அந்த திரைக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான் அப்படியே போய் ரிஜிஸ்டர் ஆகும். அப்போ அந்த பதிவாகிறது வந்து நம்மளால் வந்து கொஞ்சிற மாதிரியே நம்மளோட பேசுகிற மாதிரியே அந்த மொழி இருக்கும். இந்த 2 பேருடைய மொழி உடல் வாகையை வந்து விஜய் அவர்கள் மிக துல்லியமாக எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய படத்தில் கடைசி படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற கேரக்டர்லேயே ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி, அல்லது அந்த ஏதோ ஒரு வகையில் பாட்டுலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்த பிறகு நீங்கள் சொன்ன முக்கியமான பாயிண்ட், ஒரு குழந்தைய மாதிரி அவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க அவரு குழந்தை மாதிரியே பேசுவார், குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாரு. குழந்தைகள் வந்து அந்த இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவாங்க, அந்த ஒரு பதிவு என்னன்னா, அப்படி பதிவானவங்க தான் இன்னைக்கு ஓட்டு போகிற இடத்துல வந்தோடனே அவங்க முக்கியமான முடிவுகளை மாற்றக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்காருன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து அவருடைய படம் வெளியாகிறப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வயசா ஒரு 8 வயசுல இருந்தவங்க இப்போ 23 வயசா இருப்பாங்க. இப்போ 13 வயசுல உள்ளவங்க அடுத்து 18 வயசுல இருக்கும்போது மறந்துடுவாங்க. அப்ப 5 வயசு 3 வயசு 8 வயசுல இருக்கிறவங்க அடுத்த ஒரு 10-15 வருஷம் கழிச்சு வாக்களிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி நான் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு நீங்களா வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவீங்க. நான் ஆல்ரெடி உள்ளே வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்லேயும் நான் உள்ளே போயிட்டேன், எனக்கு உள்ள ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு ஆதரவு சக்திகள் இருக்குது, அதனால நம்பி இதெல்லாம் டேட்டாவை எடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம் இல்லை என்னென்னா, நான் அவரை பார்த்து வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இது சரியா தப்பா, இது எந்த அளவுக்கு போகும், இதில் வெற்றி பெற முடியுமா, இதனுடைய சூட்சமங்கள் என்ன, டெசிஷன் மேக்கிங், அதை வந்து ரொம்ப தெளிவாக ஆராய்ந்து அதுக்கு யார் கை தேர்ந்தவங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட உரையாடி அவங்கள்ட்டேருந்து இருக்கக்கூடிய சரக்கை அந்த செய்திகளை உள்வாங்கி அதை ஒப்பிட்டு அதுக்கப்புறம் இவர் அதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு இவர் சிந்திச்சு நடைமுறைப்படுத்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா 2023 நீங்க சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்னன்னா, 2023 போயிட்டு அவங்க தாய் சோபாட்ட சொல்லியிருக்கிறாரு அரசியலுக்கு போயிடலாமா அப்படின்னு இருக்கிறேன். ஒரு 49 வயசுல சொல்லியிருக்கிறாரு. அப்ப சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா,
திரைத்துறை வேற, அரசியல் வேற, ரெண்டத்தையும் பிரித்து பார்க்கணும். அதில் வேற மாதிரி செயல்படணும், இதில் வேற மாதிரி செயல்படணும் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, என்னால் அரசியலில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு. அடுத்த அவருக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து, ஏன்னா அவங்க அப்பா வந்து திருமிகு இயக்குனர் சந்திரசேகர் வந்து சிஎஸ்சி வந்து அரசியல் மீது ஆழ்ந்த பார்வை கொண்டவர். கலைஞர் கருணாநிதியோட ஆதரவாளர் இருப்பாங்கல்ல, அவர் கம்யூனிஸ்ட். கடைசியா வரப்ப கலைஞர் மேல நல்ல சிறந்த ஆதரவாளர், அவருக்கான விஷயங்கள் எதாவது இருப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்லுவார் என்னன்னா, அவருடைய ஆட்சி கலைஞ்சது தொடர்பாக தான் நீதிக்கு தண்டனைன்னு அவர் படமே எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. கலைஞர் கருணாநிதி மேல எனக்கு அவர் ரொம்ப எடுத்த அபிமானம் படங்கள் இருக்கு பேர்லாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா இருக்கும். ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா அது நான் போன தடவை ரெட் நூலில் பேசியிருக்கேன், அதனால அந்த தலைப்புகளை மீண்டும் சொல்ல எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பேருமே ஒடுக்கப்பட்ட எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், சாதாரண மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாகவோ தலைப்பே இருக்கும். தலைப்பே வந்து நம்மளோட தொடர்புடைய தலைப்பாக இருக்கும். நாளைய தீர்ப்பு, இருட்டறை, இருட்டறையில் சட்டமுறை இருட்டறை, ஒவ்வொரு தலைப்பு பார்த்தோன்னா விராக்கலாக இருக்கும். ஸோ அவருக்கு அந்த அரசியல் அறிவு இருக்கு. இது ஊன்லேயும் இருக்கு, உயிர்லேயும் இருக்கு, நாடிலையும் இருக்கு, நரம்புலையும் இருக்குன்ற மாதிரி. அதுக்கு பேர் தான் ஜீன். ஸோ அவர்கிட்டேருந்து ஜீனில் கடத்தப்பட்டு இவருக்கு வந்திருக்கின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஸோ இயல்பாகவே இவருக்கு ஒரு அரசியல் பார்வையும் அறிவும் இருக்குது. அப்போ மக்கள் அது இருக்குன்றதுக்கு எப்படி நான் மட்டும் சொல்லிட்டு போக முடியல. அப்படி இருந்ததுனால தான் அனிதா வீட்டுக்கு போனார். ஆமாம், அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்ததுனால தான் ஈழத்தமிழ் இஷ்யூக்கு போராட்டத்துக்கு வீட்டுக்கும் போனார். அவர் காசு குறைச்சதான் கொடுத்தாரு போன்றது வந்து 1000 விமர்சனம் வைப்பாங்க. அவர் எவ்வளோ கொடுத்தாரு, இது கொஞ்சம் தான் கொடுத்தாரு, கூட கொடுத்தாரு, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா போராட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறான்ல, அந்த வரணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் உயர்ந்த குணம். தான் போராட்டத்துக்கு வருவதன் மூலம் போயிருந்தாரு. தான் போராட்டத்துக்கு வருவதன் மூலம் தன்னை சார்ந்தவர்களை போராட்ட களத்துக்கு வருவைப்பதான அந்த பொருள் தான் அது. அதை மட்டும் இல்லை, நான் இதுக்கு ஆதரவா இருக்கேன், இதுக்கு நீதி நியாயம் கிடைப்பதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதே அதில் பங்கேற்கிற, சங்கமமாகிற, கரைகிற, ஒன்றிணைகிற அந்த தத்துவத்துக்கு, அந்த கோட்பாட்டுக்கு அல்லது அந்த செயல்பாட்டுக்கு ஒத்ததுதான். ஸோ அதை மிக தெளிவாக செஞ்சிருக்காரு. அப்போ ஒடுக்கப்படுகிற அல்லது பாதிக்கப்படுற இடத்துக்கு நேரடியாக போகணுன்ற எண்ணம் அவருக்கு வந்தது. பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கணும், விக்டிம் சைடு நிற்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, அவருக்கு வந்து இந்த பார்வை, அரசியல் பார்வையை பார்க்கணும். அப்போ நம்ம வந்து விமர்சனத்தை வச்சோம்னா அன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கவங்களால பல நெருக்கடி உருவாக்கும். ஆனால் நான் பாதிக்கப்பட்டவனை பார்ப்பதன் மூலம் நான் உன் பக்கம் தான் நிற்கிறேன் அப்படின்ற ஒரு செய்தியை, எளியவர்கள் பக்கத்தில் நான் நிற்கிறேன், பாதிக்கப்பட்டவன் பக்கத்தில் நான் நிற்கிறேன், ஒன்று. ரெண்டாவது, எது நியாயமோ, எது நீதியோ, எது மக்கள் பக்கமோ, அந்த மக்கள் பக்கம், நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம் நான் நிற்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மெர்சல் படத்துல இருந்தா அவர் இந்த அரசியல் கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே பல படங்கள்ல வச்சிருக்கிறாரு. மெர்சல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விருது வழங்கும் விழாலே சொல்லியிருக்கிறாரு, விவசாயிகள் நல்லா இல்லை, இது நல்லாட்சியெல்லாம் அப்புறம், ஃபர்ஸ்ட் விவசாயம் செழிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. அப்பவே விவசாயிகளுக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள். அப்பதான் வந்து டெல்லியில வந்து ஐயாக்கனு தலைமையில வந்து போராட்டங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. ஆமா, அப்ப இந்த போராட்டம் நடக்குது, விவசாயிகள் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஐயக்கணத்துல வல்லரசெல்லாம் அப்புறம் நல்ல விவசாயிகளுக்கான நல்லரசா இருக்கணுங்கிறதெல்லாம் அப்பதான் சொல்ல ஆரம்பிச்சு. உடம்புல துணி இல்லாம நிர்வாணமா அந்த போராட்ட காலத்தை வந்து நின்று ஐயா கண்ணையா தலைமையில நடந்து போராட்டங்களை நானும் போயிட்டு வந்துட்டு. அப்ப அந்த விவசாயிகளுக்கு, போராடுற விவசாயிகளுக்கு நான் ஆதரவு என்பதை இப்படி வெளிப்படுத்துவதன் மூலம் அரசியல் முத்திர குற்றா குத்திட்டு போ, ஆனா நான் இதை சொல்லுவேன் அப்படின்னு அன்னைக்கு அதை சொல்ற எண்ணம் வந்து பார்த்தீங்களா, இதுதான் சரியானது. ஜல்லிக்கட்டுலையும் கூட அவர் போயிருந்தாங்க, நிறைய கட்சி தலைவர்கள் போயிருந்தாங்க, நிறைய நடிகர்களுக்கும் போய் சிம்பு மாதிரி ஆட்கள்லாம் இது பண்ணியிருந்தாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, நாங்களும் எங்களோட சப்போர்ட் அந்த மாதிரின்னு. இவர் வந்து செயல் மூலமா அதை காமிச்சிருக்கிறாரு. சில நடிகர்களும் போனாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா தன்னை விளம்பரப்படுத்திட்டாங்க. ஆனா இவர் வந்து இவர் இன்னொரு செய்தியால இவர் 2-3 தடவை வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் யாருன்னே தெரியாம தொடர்ந்து வந்திருக்காரு. அதனால முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் தான் இவர் வந்துட்டு போனார்னு வெளிப்படுத்தினார். அந்த டைம் வந்து மாநில அரசும் சரி, ஒன்றிய அரசும் சரி, அவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்த காலகட்டத்தில் மட்டும் இல்ல, ஆதரவு தெரிவித்த நடிகர்களை மிரட்டப்பட்டதால செய்திகளை நம்ம பார்த்தோம். கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ப்ரொடியூசர் உட்காந்துருக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், நடிகைகள், பல்வேறு கலைத்துறையை சார்ந்த துறை சார்ந்தவங்களை, இசை, எடிட்டிங், இப்படி பல நிலையில் இருக்கக்கூடிய உழைப்பெல்லாம் உள்ள இருக்குது. ஆனாலும்
நான் நியாயத்தின் பக்கம் தான் நிற்பேன். இது என்னுடைய பண்பாடு, இது அரசியல், இந்த அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல். இது வந்து இது ஜல்லிக்கட்டுன்னு வெறும் காளமாடு போட்டி அப்படின்னு விட்டுற முடியாது. இது என்னுடைய பண்பாடு, இது என் மக்களுக்கு தேவையானது, இது மண்ணின் அடையாளம், இதை இழக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு வந்து நிற்கிறதே வந்து மக்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதுக்கான ஈடுபாடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னை எளியவர்கள் பக்கத்திலே தான் திரைத்துறையிலையுமே அவர் காமிச்சிருக்கிறார். வாரிசு படங்கள்ல பணக்காரர் நடிச்சிருப்பாரு. அதே கில்லி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரா அவரை தன்னை காமிச்சிருப்பாரு. போக்கிரி படத்துல அவர் ஒரு சேரி பகுதியிலேருந்து ஸ்லம் ஏரியாலேருந்து வந்தவராக தான் அவரை தன்னை காமிச்சிருப்பாரு. பிகில் படத்துலையும் அதே தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வட சென்னையில தான் பயன்படுத்துவாங்க. பிகில் இந்த மாதிரி வார்த்தைகளை, விசிலு பிகில் இந்த மாதிரி வார்த்தைகளை அதோட டைட்டில் வைக்கிறதா இருக்கட்டும். அதுல கூட ஒரு பாட்டுல கூட வரும், அது அவரே பாடியிருப்பார். ஆமா, அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், இந்த மாதிரி வாசனை, இந்த மாதிரி. இப்போ அவர் வெற்றி பாடல்லே வர வரி என்ன பத்தில, நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, நீ என்ன வேணாலும் நான் பாரு, நான் அந்த நீங்க சொன்னீங்க கான்ஃபிடண்டா இருக்கேன்னு. கான்ஃபிடண்டா அவர் மட்டும் இருக்குல்ல, தன்னை சார்ந்தவங்கள்ட்ட சொன்ன செய்தி, கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம், கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் பாரு எப்பவுமே அப்படி திரும்ப கடைசியா முடிக்கிறப்ப வந்தவனை மோட்டிவேஷன் பண்ணி அவன் எந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகாம, செதறி போயிடாம, அவனுடைய எண்ணங்கள் வந்து முனை மழுங்கி போயோ மடைமாற்றம் செய்யப்படாமல் இருப்பதற்கு அவனை உறுதிப்படுத்த, தான் உறுதியா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவங்களை உறுதிப்படுத்துறதுங்கள, அதுதான் ஒரு லீடர்ஷிப்பினுடைய கோலாய். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி வந்து அவர்கிட்ட அருமையா. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்த 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிட்டாருப்பா. வந்த 2 வருஷத்துல அதற்கு பின்பாக ஒரு 18-19 வருஷம் உழைப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதோட அவுட்புட் தான் இது. நாங்க ரசிகர் மன்றமா இருந்து நற்பணி மன்றமா மாறி மக்கள் இயக்கமா மாறி அப்படி ஒரு உழைப்புக்கு பின்னாடி தான் நாங்க இதுல வந்திருக்கிறோம். உள்ளாட்சியில அவ்வப்போது மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அதாவது நான் கூட அந்த குறிப்பு ஒன்று எடுத்து வச்சேன். அவர் எப்போ எந்த வருஷம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ரசிகர் மன்றத்தை வந்து 2009 தான் மக்கள் இயக்கமாக மாற்றோம். அந்த ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்க டைம்ல இப்போதான் இனிமே வந்து நம்ம இதை இப்படி பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு வராரு. 2009 அவர் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றாரு. அதுக்கப்புறம் 2011 அதிமுகவுக்கு ஒரு வகையில், ஏன்னா அது வந்து ஈழத்தமிழ் இஷ்யூவில் நான் வந்து நீங்கள் வந்து இலை மலர்ந்தால் ஈழமலர்னு சொல்கிறப்ப அந்த கான்செப்ட் உச்சபட்சமாக தமிழ்நாட்டு அரசியல் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு. அப்போ காங்கிரஸோட திமுக கைகோட்டு இருந்துச்சு. ஸோ காங்கிரஸும் திமுகவும் ரத்த கரப்படிந்த கரங்கள் என்கிற காரணத்தினால அவர்களையும் தோலுரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது, அவர்களை நிராகரிக்க வேண்டிய ஒரு எண்ணம் இருக்குது. இது மக்களுடைய எண்ணம். ஸோ இந்த மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறதுக்காக எந்த விதமான அரசியல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இலை மலர்ந்தால் ஈழமலர்னு சொன்ன அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி, அவருடைய அரசியல் களத்தில் அவருடைய கரத்தை ஆதரித்து வந்து மக்கள் இயக்கத்தை வாக்களிக்க சொல்லி சொன்னாங்க. அது அவர் வாக்களிக்கலைன்னா அந்த இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற இழுபறி வந்து அன்னைக்கு கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 2006 to 2011 வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி வந்து உண்மையும் நல்ல ஆட்சி, சிறந்த ஆட்சி. ஆனா அந்த ஈழ பிரச்சனையும் ஊழல் புகார், அப்புறம் இந்த கட்ட பஞ்சாயத்தோட மெயினா பார்த்தது வந்து இந்த கரண்ட் கட்டு ஒன்று ஆயிடுச்சு. ஈழ பிரச்சனை, இந்த 2 வந்து அந்த ஆட்சிக்கு வந்து ரொம்ப பெரிய கெட்ட பேரு. ஸோ அந்த 2 பிரச்சனையை சரி பண்ணலாலும் திட்டங்கள் மக்களுக்கு வந்து ரொம்ப அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி வந்து பார்த்து நிறைய தொலைக்காட்சி சொல்லுவாங்க, விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொல்லுவாங்க, இது ஐடி பார்க் உருவாக்குனது, பல திட்டங்கள் வந்து உண்மையிலேயே பார்த்து செஞ்சாரு. புதிய சட்டமன்றம் கட்டினது, அது கூட இன்னைக்கு உயர் சிகிச்சைக்காக போயிருக்கு, பல விஷயங்கள் செஞ்சாரு. ஆனா அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அதிமுகவை ஆதரிக்கலைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இழுப்பட்டி சட்டமன்றம் அன்னைக்கு வந்திருக்கும், வாய்ப்பு வந்திருக்கும். ஸோ அதை ஏன்னா அன்னைக்கு வந்து பாமக விசிகான்னு ஒரு பலமான கூட்டணியில் அவங்களும் இருந்தாங்க, நார்த் தமிழ்நாடையே ஸ்வீப் பண்ற அளவுக்கு. ஆமா, அப்போ வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து இந்த ஆட்சியில எலெக்ஷன் வேண்டாம், நான் தேர்தலில் நிக்கல, வேண்டாம், இதோட விட்டுருவோம், வேணா வந்து ஜெயிச்சா போய் சேர்ந்துங்க, எனக்கு அரசியல்ல ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்ததா கூட உடல் நலம் பிரச்சனை அப்பயே வர எனக்கு வேண்டான்னு சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு நெருக்கமான படங்கள்கிட்ட பழகுன வச்சு சொல்றேன். அப்போ வந்து நான் அன்னைக்கு எம்என் சசிகலா அம்மையோடைய வீட்டுக்காரர் நடராஜன் தானே, அவரு தான் அப்போ நெருக்கமாக இருக்காரு. அவரு தான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சார்ந்தவங்கலாம் நீங்கள் எங்கேயும் வர வேண்டாம், நீங்கள் சும்மா ஒரு டூர் சார்ட் மட்டும் வந்துட்டு போனால் போதும், நான் மிச்சத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லி. அப்போ வந்து விஜயோட சப்போர்ட் தான் அன்றைக்கு அந்த ஆட்சி அமைப்பதற்கு.
அதனால அந்த சாப்பிட்டு கடம்பூர் ராஜு சொல்றாரு, இன்னைக்கு 2011 விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்கள வேலை செஞ்சனாலதான் அம்மா அவர்கள் அன்னைக்கு வந்தாங்க. ஜெயிக்க முடிஞ்சதுன்னு இப்ப சொல்லுவாங்க. இந்த அதிமுகவுல இருந்து இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வராங்கல்ல, இவங்களுக்கு இந்த தளபதி விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் என்னன்னா அன்னையிலிருந்து வந்ததுதான். ஓ, சோ இன்னைக்கு இவர்களாம் கட்சி அன்னைக்கு பலமா பழகி இல்ல, வந்தவர்கள். எடப்பாடி தலைமையில இன்னைக்கு கட்சி பலமா இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம் முடிவு எடுக்கிறப்ப அன்னைக்கே நம்மளோட அந்த இந்த சாஃப்ட் கார்னர் அவரை பத்தின ஒரு மதிப்பீடு, ஒரு உயர் மதிப்பு, ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வேற யாரும் இல்லை அப்படி ஒரு ஈடுபாடு வருது. அதனால தான் இப்போ இவங்க இங்கே நோக்கி நகர்றதுக்கு காரணம் கூட அதுதான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல சிறந்த வகையில் அதை பண்ணியிருக்காரு. குறிப்பாக பிப்ரவரி 2, 2024 25, 26 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அதில் 2.25 வருஷம் தான் ஆயிருக்கு. 2.25 வருஷம், 2 வருஷம் 4 மாதம் ஆகுது. இதுக்குள்ள ஒரு ஆட்சியை இல்ல, பிப்ரவரியில இருந்து நீங்க கணக்கெடுக்க கூடாது. அது வந்து அபிஷியல் டேட் மட்டும். அபிஷியல் டேட் தான். அக்டோபர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் மாநாடு வந்தது. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் தான் தொடங்கி கட்சி தொடங்கி செயல்பாடுகள்னா ஒரு 1.5 வருஷம் தான். கட்சி தொடங்கி இப்படி வந்து ஒரு மிராக்கிள் ஒரு 16 இடம் தான் பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இந்த மிராக்கிள் வந்து கடைசியா நம்ம பார்த்துருப்போம்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒவ்வொரு மாநிலங்கள்ல சொல்லலாம். கரண்ட் ஜென்ரேஷன் பார்த்து வந்து கெஜ்ரிவால் அந்த 2013 2012 ஆரம்பிச்சு 2013 ஆட்சியை பிடிச்சார். அந்த அதிசயம் வந்து அதுக்கப்புறம் எங்க வந்து ஆல்ரெடி பிளாட்ஃபார்ம் வந்து ஓபன் ஆகி ரெடியா இருந்துச்சு. அது போய் உட்காந்துக்கிட்டாரு. எப்படின்னு கேளுங்க, அண்ணா சாரே போராடினார். இன்னைக்கு இருக்க அந்த ஓய்வு பெற்ற நம்ம அந்த கிரேன்பேடி அந்த அம்மா லேடி ஐபிஎஸ் கிரண்பேடி அந்த அம்மா அதிகாரி உட்பட ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பேர் உள்ள இருந்தும் வெளியில இருந்தும் விஜய் அவர்களும் ஆதரவு தெரிவிச்சார். சப்போர்ட் பண்ணி அந்த களத்தை உருவாக்கி இது ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் அப்படியே பெருத்து இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கிற ஊழல் பெருத்து இருக்குது. ஊழல் மேலே மக்களுக்கும் ஆட்சி மேலே அதிகாரத்து மேலே இருக்கக்கூடிய மேலே கடும் கோபத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த போராட்ட களம் வந்துச்சு. இந்த போராட்ட காலத்தை பயன்படுத்தி பாஜக வந்துருச்சு. அது அடுத்த கதை. அதுக்கு வந்து வழியை வகுத்து வச்சது அண்ணா சார், இல்லைன்னா பாஜக. ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது வந்து வாய்ப்பை யாரை உருவாக்கிட்டாருன்னா இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி அடிப்படையில் உருவாக்கி வச்சுக்கிட்டாரு. இதுல யார் பின்னாடி இருந்தாங்க, யார் சேவை செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்கன்றது இது ஒரு பெரிய அரசியலுக்குள்ள இருக்குது. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி இந்த வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு அண்ணா சாரை உட்பட பலர் களமைத்து ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டம் வெற்றி அடைந்து ஆட்சி மாற்றத்துக்கே தயார் நிலை வச்ச பிறகு அவங்க உட்கார்றாங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரி யாரும் உருவாக்கி தெரியலையே, தாவேக்காக்கு யாரும் உருவாக்கலையே. அப்படி ஒரு எந்த ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்குறதுக்கான எந்த ரிசல்ட் வர முத நாள் வரைக்கும் கூட தாவேக்கா வெற்றி பெறணும் யாரும் சொல்ல தெரியலையே. எம்ஜிஆர் பின்னாடி வந்து அன்னைக்கு நிறைய திமுகல இருந்து விலகியவர்கள் இருந்தாங்க. அது வந்து பின்னாடி அப்படியும் பிளவு, செங்குத்தா பிளவு. இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாயுது. பாதி பேர் வச்சுட்டீங்க வேலை செய்யலாம். ஆனா திமுக இருந்து செங்குத்த பிளவு அனுச்சு. இது செங்குத்து பிளவு. இப்படி யாரும் இங்க கிடையாது. எந்த விதமான அனுபவசாலியும் ஆற்றல் மிகுந்தவங்களும் விவரம் தெரிஞ்சவங்களும் தத்துவார்த்த ரீதியா இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் நான் இப்படி அப்படி நான் பயிற்சி எடுப்பேன், நான் பயிற்சி கொடுப்பேன், நான் பயிற்சி பெற்றவன், எனக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலும் யாருமே கிடையாது. ஒன்லி ஒன் ஜோசப் விஜய் அவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக இப்போ நான் 6 மாதம் முன்னாடி போய் சேர்ந்து செங்கோட்டையனை தவிர ஒரு சில பேரை தவிர யாருமே அனுபவம் பெற்ற நபர்களாக நாம் எம்எல்ஏக்கள்லேயே விரல விட்டு எண்ணிடலாம் யார் யாரெல்லாம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எம்எல்ஏஸ்னு. ரிஷி ஆனந்த், செங்கோட்டையன், இவர் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரெட்டியார்பட்டி நாராயண, ஜேசிடி பிரபாகர், இந்த மாதிரி வெகு சிலர் தான், வேற யாரும் கிடையாது. அதனால அவங்களும் வந்து முன்னின்று பல வேலையெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மக்களை வந்து ஒரு இப்படி அவர்களை கவர்வதற்கு, சிந்திக்க வைப்பதற்கு, நம்ப வைப்பதற்கு இந்த திட்டங்களை இப்படிதான் வகுத்து அதுக்கு ஒரு ஃபிகர், ஒரு ஸ்ட்ரக்சரல் கொடுத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா பண்ணி செங்கோட்டையன் மாதிரி ஆட்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைச்ச நிறைய பேர் விமர்சனங்கள் எழுதுனாங்க. 2025 அந்த டைம்ல அவர் போய் அக்டோபர்ல நவம்பர்ல அரசியல் வாழ்க்கை அப்படிதான் நினைச்சாங்க. என்னன்னா செங்கோட்டையனுக்கு அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுது, இதுக்கப்புறம் அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஜேசிடி பிரபாகர் விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
தோக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறதுன்னா ஜெயலலிதா ஜேசிடி பிரபாகர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவர் 1980 ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்ப அவர் எப்போ ஜெயிச்சாருன்னா 2011 வில்லிவாக்கத்தில் ஜெயிச்சார் அன்பழகனை வீழ்த்தி. 2 டைம் தான் மொத்தமே ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது 1000 விளக்கு மாதிரி ஒரு தொகுதி வந்து திமுக எப்பவுமே ஃபேவரான தொகுதிகளை கூட ஜெயிக்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணாரு போனாரு பேர் இருந்துச்சு வர. எழிலனுக்கு வந்து அதிருப்தி கிடையாது அந்த தொகுதியில, ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் கிடையாது, ஒரு டாக்டர் நன்மதிப்பு பெற்றவர் தான், அவரை வீழ்த்திட்டு இவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. அது இது வந்து எப்படின்னா இது வந்து விஜய் அவர்களுக்கு அளித்த வாக்கு, விஜய் மேல நம்பி வாக்களித்திருக்காங்க அவர்தான். எனவே அவர் வந்து தளபதி விஜய்னு ஏற்றுக்கொண்டாங்க. அவர் அந்த அடிப்படையில் அவருக்காக வாக்கு, இதை சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, என்ன மொழின்னு பார்க்கல, ஏழை பணக்காரன்னு பார்க்கல, வாக்கு இவர் லோக்கல் ஃபேக்டர்ல இருக்கிறவரா எதுவுமே பார்க்கல, ஏதாவது பேரே தெரியாது. அவர் விஜய் அவர்களுக்காக தான் போட்டாங்க. ஆனால் அதனால அப்படியே இருந்துடாம இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துலேருந்து அவங்க வேலை செய்கிறப்ப அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து ஜோசப் விஜய் அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம். ஏன்னா யாருன்னே தெரியாதப்போ கூட மக்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. நீங்க யாருன்னு தெரியுறதுன்னா நன்மதிப்பு மூலமா தான் நீங்க வெளியில காட்டணும். அது வந்து அதுதான் இப்போ வந்து மக்களுக்கும் உங்களை நம்பி உங்களுக்கு சேலஞ்ச் அரசியலே அவருக்கு ஒரு கொண்டு வந்த தாவேக்காவுக்கு தளபதி விஜய்க்கு நீங்க செய்யற நன்றிகரனா இருக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இளைஞர்கள் எப்ப அதிகாரத்துக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு வேட்கை வந்து எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். கடைசியா நம்ம பார்த்தோம்னா 1967 அப்ப ஜூனியர் மினிஸ்டர்ஸா இருப்பாங்க. 1924 பிறந்த கருணாநிதி அவர்கள் வந்து கலைஞர் வந்து 57 45 வயசு ஃபர்ஸ்ட் டைம் 57 சட்டமன்ற உறுப்பினர்னா 33 வயசுல இருக்கிறாரு. ஆமா 23 ஒரு 43 வயசுல வந்து அவர் 23 வயசுல வந்து அவர் வந்து இதாயிடுறாரு. ஆமா எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுறாரு. ஒரு 30 வயசுல எம்எல்ஏ ஆயிடுறாரு. ஒரு 40 வயசுல அமைச்சராகிறாரு, 43 வயசுல அமைச்சராகிறாருன்னா அந்த காலகட்டத்தில் தான் நம்ம பார்த்துருக்குறோம். கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், இந்த மாதிரி ஒரு யங் ஃபோர்ஸ் இருந்தது அந்த டைமில். அதன் பிறகு எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது அத்திப்பூத்த மாதிரி அங்கங்கே வருவாங்க. ராஜலட்சுமின்னு ஜெயலலிதா பீரியடில் ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க 30 வயசில். பருதி இளம் எழுதி ஒரு 25 வயசில் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய துறையை கையாண்டு இருக்கிறார், டிஐபிஆர் மாதிரி ஒரு துறையை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தது. கடைசியாக நம்ம பார்த்தப்போ கூட ஜூனியர் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அன்பில் மகேஷ், உதயநிதி ஸ்டாலின், மதிவேந்தன், செந்தில் பாலாஜி, இந்த மாதிரி வெகு சிலர் தான் இருந்தாங்க. இந்த முறை தான் 30 வயசுக்கு உட்பட்டவங்க ஒரு 2-3 பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. 35 வயசுக்கு உட்பட்டவங்க முக்கிய இலாக்காக்களை கையாளுறாங்க. 40 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாமே முதல் முறை அமைச்சர். செங்கோட்டையன் தவிர வேற செங்கோட்டையனும் புசியானந்த் மட்டும்தான் எம்எல்ஏ வந்திருக்கிறாரு. பாக்கி எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர். அவங்க 23-24 பேர் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் தான், சீஃப் மினிஸ்டர். இது சினிமாவில் தான் நம்ம பார்த்துருப்போம். புதிய மன்னர்கள் படம், ஆயுத எழுத்து படத்தில் சூர்யா மட்டும்தான் ஜெயிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதையும் யதார்த்தத்தை காமிச்சிருப்பார் மணிரத்னம். எல்லாரும் அப்படி இளைஞர்கள்லாம் எல்லாரும் மொத்தமாக ஜெயிக்கிற மாதிரி காமிக்காம இவர் மட்டும், சூர்யா மட்டும் ஜெயிக்கிற மாதிரி. அப்புறம் அப்பப்போ நோட்டாங்கிற படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். இதுதான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டைம். அஸ்ஸாமில் வந்து மாணவர் புரட்சி வந்து நடந்து, ஆமாம், அது வந்து அந்த ஒரு கட்டம் வந்துச்சு. அது வந்து கொஞ்சம் அஸ்ஸாம் கணபரிஷத். ஆமாம், அஸ்ஸாம் கணபரிஷத்தில் ராஜீவ்காந்தி பீரியட்ல நடந்தது. அதெல்லாம் அது வந்து எப்படின்னா மாணவர்கள் வந்து முழுவதையா போராடி ஆட்சியை பிடிச்சாங்க. அந்த இடத்துல தான் ஆட்சியை பிடிச்சாங்க. சிபிஎம், சிபிஐ, எம்எல் பார்ட்டி, எல்லா இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கக்கூடிய எல்லா மாணவர் அமைப்பும் ஒரு கட்டத்தில் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அதை எடுத்து அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அந்த அப்படி மாணவர் பருவத்திலேருந்து வந்தவர் தான் இப்போ இவர் நினைக்கிறேன் சர்வானந்த சோனோவால்னு ஒரு மத்திய அமைச்சர் கூட இருக்கிறாரு. அவர் அப்படி இருந்து மாணவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் வந்திருப்பாங்க. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சிபிஎம் உடைய தேசிய செயலாளர் இருக்காங்களே, அவர்லாம் பார்த்தீங்கன்னா நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் தலைவராக இருந்து போராடி வெளில வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுத்தது. இந்திரா காந்தி அம்மையார் வந்து இவர் சிபிஎம் முன்னாள் இவர் இருந்தார்ல, சீதாராம் யெச்சூரி. யெச்சூரிலாம் பார்த்தீங்கன்னா நேரு பல்கலைக்கழகத்தில் சிபிஎம் உடைய மாணவர் அமைப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு அதில் தேர்வு செய்யப்பட்டு மாணவர் பேரவை தலைவராகி அதுக்கு பிறகு வந்து போராட்ட களங்கள் நின்று அம்மையார் இந்திரா காந்தியோடைய காரையே மறிச்சு அவர் அதுல தான் இருந்து வந்தவங்க தான். லல்லு, நிதிஷ், ஜெயபிரகாஷ் நாராயணன், கர்பூரி தாக்கூர் இருந்து வந்தவங்க தான். ஸோ அந்த மாதிரி போராட்ட காலம். ஆனால் போராட்ட காலத்தில் கூட இல்லாதவங்க தாவேக்காவுடைய மாற்றம் என்பது போராட்ட காலத்துலையும் பெருசாலாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து அதை வந்து
விஜய் அவர்கள் தான் போராட்ட களத்தில் இருந்தாங்க. மக்கள் இயக்கம் வந்து அங்கங்கே தன்னுடைய பணிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க, போய் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நேரடியாக அந்த அரசியல் களத்தில் எந்த இடத்துலையும் இல்லாமல் இருக்கிறப்போ ஒரு 2 வருஷத்தில் இதை கொண்டு வந்து வச்சு வெற்றி பெற்று இப்படி அமைச்சராக மாறி இருந்து இது திரைக்கதையில் வச்சா கூட நம்ப மாட்டாங்க இருக்க முடியும். ஆமாம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு திரைக்கதை யதார்த்தமா அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில். படம் நம்ப மாட்டாங்க, இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்றவாங்க. படத்தை பார்த்துட்டா இது என்ன ஒரே நாளில் எல்லாரும் வெற்றி பெறாங்களா, இதெல்லாம் சாத்தியமா, பார்க்க வேணா ரசிக்கலாம், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்த மாதிரி ஏற்கனவே இருந்த பாமக, விசிக, இந்த மாதிரி பெரிய கட்சிகளை பார்த்து அவங்களெல்லாம் விட இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன நிலைமையை மாற்றி அதெல்லாம் தாண்டி அவங்கள விட இன்னைக்கு சிந்திச்சு அடுத்த தலைமையிட்ட போய் ஒரு விஷயத்தை வெற்றி பெறலாம் அப்படின்றத விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அந்த அறிவியல் பூர்வமாகவும் அந்த சூழலை உள்வாங்கி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்கன்னா இது பெரிய ராக்கம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.